ஆல் இண்டியா ரேடியோ. திருமுறை மலர்கள் எமது வானொலி களஞ்சியத் தொடரின் 13ஆம் பகுதி. எழுதியவர் பரமக்குடி மே. ஸ்ரீனிவாசன் அவர்கள். இப்பகுதியில் இடம்பெறும் 9ஆம் திருமுறை பாடல்களை பாடுபவர் காரைக்குடி டி.ஆர். நாராயண ஓதுவார். அமைப்பு சித்தூர் எஸ். ஸ்ரீனிவாசன், டி. சச்சிதானந்தன் ஆகியோர். திருவிசைப்பா ஆசிரியர்களுள் 5ஆமவராக திகழ்பவர் கண்டராதித்தர். இவர் தில்லை சிற்றம்பலத்திற்கு பொன்னோடு வைந்து புதுப்பித்த முதல் பராந்தக சோழனுடைய 2வது மகன். சிறந்த சிவபக்தர். கிபி 950 முதல் கிபி 957 முடிய சோழ நாட்டை ஆண்ட இவரை சிவஞான கண்டராதித்தர் என்று போற்றுவார்கள். மூவர் தேவாரத்தில் பற்று மிகவும் உடைய இவர் தில்லை நடராஜ பெருமானிடத்திலும் திருவாரூர் தியாகேச பெருமானிடத்திலும் பெரிதும் ஈடுபாடு கொண்டவர். செந்தமிழ் புலமையும் உடைய இவர் பல சிவாலயங்களை திருப்பணி செய்தவர். திருமழமாடிக்கு மேற்கே 1½ மைல் தொலைவில் கண்டராதித்த சதுர்வேதி மங்கலம் என்னும் ஊர் இவர் பெயரிலேயே உள்ளது. சோழ நாட்டில் இருந்த அரசியல் குழப்பங்களினால் தலைநகரை விட்டு வெளியில் செல்ல இயலவில்லை. தில்லையை காண இயலா இயக்கத்தை இப்பதிகம் முழுவதிலும் கொட்டி தீர்க்கிறார். அவர் ஆட்சியில் இருந்த 4 ஆண்டு காலமும் தில்லை சென்று கூத்தப்பெருமானை தரிசிக்கும் வாய்ப்பே கிடைக்கவில்லை. பூமாலை சூட்டி காண இயலாத பெருமானை மனத்தால் எண்ணி இப்பாமாலை சூட்டி மகிழ்கிறார் கண்டராதித்தர். இனி அடுத்த பாடலில் தில்லைவாழ் அந்தணர்தம் அடியார்க்கும் அடியேனாகிய கண்டராதித்தர் அவர்தம் பெருமைகளை கூறி மகிழ்கிறார். தில்லைவாழ் அந்தணர்கள் அணையாத 3 வைதீக அக்னிகளை வளர்ப்பவர்கள், 5 வகையான யாகங்களை செய்பவர்கள், வேதாங்கங்கள் 6ஐயும் கற்றவர்கள், 4 வேதங்களையும் ஓதுபவர், கோமேத யாகம் செய்யும் அந்தணர்கள், நெய்யால் சிவாக்னியை வளர்த்து மேம்பாடு அடைபவர்கள். இத்தகைய தில்லைவாழ் அந்தணர்கள் 3000 பேரும் பதஞ்சலி முனிவரும் தரிசிக்க நின்றபோது நடனசாலையாகிய திருச்சிற்றம்பலத்தில் நடனமிட எழுந்தருளி நின்ற என் அரசே, உனது திருநடன தரிசனம் கிடைப்பது என்னாலோ என்று ஏங்குகிறார் கண்டராதித்தர். தில்லைவாழ் அந்தணர்கள் நாற்சதுரம், முச்சதுரம், வில் என்னும் வடிவாக அமைக்கப்பெற்றுள்ள குண்டங்களில் முறையே ஆகவனீயம், தக்ஷிணாக்னியம், காருகபத்தியம் என்னும் வேள்வி செய்வார்கள். இவற்றுள் ஆச்சாரியன் ஆகவனியமாகவும், தாய் தக்ஷிணாக்னியமாகவும், தந்தை காருகபத்தியமாகவும் கருதப்படும். இம்மூவகை எரி ஓம்புதலால் ஓவாமுத்தி என்கிறார்கள். பிரம்மயாகம், தேவயாகம், மானுடயாகம், பிதுர்யாகம், பூதயாகம் என நாள்தோறும் 5 வேள்வி செய்வர். வேதம் ஓதுதல் பிரம்மயாகமாகும். நித்யாக்கினி வளர்ப்பது தேவயாகம், விருந்தோம்புதல் மானுடயாகம், நீர்க்கடனாற்றுதல் பிதுர்யாகம், பலியிடுதல் பூதயாகம். இவற்றை 5 வேள்வி என்கிறார். சிக்ஷை, வியாக்கரணம், சந்தஸ், நிருத்தம், ஜோதிடம், கல்பம் ஆகிய 6 ஆரங்கமாகும். இவை வேதத்தின் அங்கங்கள். ருக், யஜுர், சாமம், அதர்வணம் ஆகியவை 4 மறைகள். இவற்றை ஓதி உணர்ந்தவர்கள் ஆகையினால் தில்லைவாழ் அந்தணர்களை ஆரங்க 4 மறையோர் என்றார். ஆணவம், கர்மம், மாயை ஆகிய மும்மலங்களால் கட்டப்பட்டிருக்கும் தன்மையை ஒழிப்பவர் ஆதலால் ஆவே படுப்பார் என்றார். நாள்தோறும் சிவாக்னியை வளர்ப்பவர் ஆதலால் ஆகுதி வேட்டுயர்வார் 3000
என்றார். இத்தகைய தில்லைவாழ் அந்தணர் முன் நடனமிட எழுந்தருளி நின்ற அரசன் என்று நடராஜ பெருமானை கூறும் பாடல் இதோ. ஓவாமுத்தி அஞ்சு வேள்வி, ஓவாமுத்தி அஞ்சு வேள்வி, ஓவாமுத்தி அஞ்சு வேள்வி, ஆரங்க நான் மறையோ. ஓவாமுத்தி அஞ்சு வேள்வி, ஆரங்க நான் மறையோ. ஆவே படுப்பா ஆவே படுப்பார் அந்த நாளர், ஆவே படுப்பார் அந்த நாளர், ஆகுதி வேட்டுயர்வார் படுப்பார். ஆவே படுப்பார் அந்த நாளர், ஆகுதி வேட்டுயர்வார். மூவாயிரவர் தங்களோடு, மூவாயிரவர் தங்களோடு முன்னரங்கேறி நின்ற, முன்னரங்கேறி நின்ற கோவே உன்னை கோவே உந்தன் கூத்து காண, கோவே உந்தன் கூத்து காண கூடுவது என்று கோலோ. கோவே உந்தன் கூத்து காண கூடுவது என்று கோலோ, கூடுவது என்று கோலோ. இனி அடுத்த பாடலில் தில்லையம்பதியின் சிறப்பை சொல்கிறார். நாள்தோறும் முத்தியை வளர்ப்பவர்களும் 4 வேதத்தை ஓதும் உரிமை உடையவர்களும் உன் திருவருள் வழி நின்று கூடி வாழும் வாழ்க்கையை மேற்கொள்பவர்களுமாகிய தில்லைவாழ் அந்தணர்கள் 3000வரும் இடைவிடாமல் ஓதிய 4 வேதங்களையும் தெத்தே என்று வண்டுகள் ரீங்காரம் செய்யும் தில்லைப்பதியில் உள்ள பொன்னம்பலத்தில் எழுந்தருளியுள்ள அப்பனே, உனது நடனத்தை தரிசிக்க அடியவன் வந்து சேரும் நாள் என்னாளோ என ஏங்கி பாடுகிறார் கண்டராதித்தர். வண்டுகள் தில்லைவாழ் அந்தணர் ஓதும் நான்மறைகளைக் கேட்டே வளர்வன. எனவே அவையும் தம் ரீங்காரத்தால் தெத்தே என்று நான்மறைகளை ஒலிக்கின்றன. தெத்தே என்பது இசைக்குறிப்பு. ஊர்வலத்தை கூறும்போது வண்டினை கூறுவது நம்மில் ஆண்டாளும் திருப்பாவையில் பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப என்பதை இங்கே நினைவு கூற வேண்டும். இத்தகைய சிறப்புடைய தில்லையில் உள்ள பொன்னம்பலத்தில் இறைவன் திருநடனம் ஆடுகிறார். திருநடனம் என்பது ஐந்தொழில் நடத்துவதை குறிக்கிறது. உடுக்கை படைத்தலையும் நெருப்பு அழித்தலையும் அபயகரத்தால் காத்தும் ஊன்றிய திருவடியால் மறைத்தும் எடுத்த திருவடியால் அருளியும் ஐந்தொழில் செய்கிறார் நடராஜ பெருமான். திருவாதிரை விழாவில் இந்த 5 தொழில்களையும் குறிக்கும் முகமாக நடைபெறுவன சில. நடராஜ பெருமான் சிற்சபையை விட்டு எழுந்தருள்வது படைத்தலையும், காப்பு அணிதல் காத்தலையும், கருநிறச் சாந்து அணிதல் அழித்தலையும், வெள்ளை சாத்த பெறுதல் மறைத்தலையும், உலாவருதல் அருளலையும் குறிக்கும் என்பர். இத்தகைய 5 தொழிலையும் குறிக்கும் விழாவாகிய திருவாதிரை விழாவை காண இயலவில்லையே என்று ஏங்கி பாடும் பாடல் இதோ. முத்தியாளர் நான்மறையர், முத்தியாளர் நான்மறையர், மூவாயிரவர் நின்னோ. முத்தியாளர்
நான் மறையர் மூவாயிரவர் நின்னோடு ஒத்தே வாழும் தன்மையாளர் ஒத்தே வாழும் தன்மையாளர் ஓதிய நான் மறையை ஒத்தே வாழும் தன்மையாளர் ஓதிய நான் மறையை தெத்தே என்று வண்டு பாடும் தெத்தே என்று வண்டு பாடும் தெந்தில்லை அம்பலத்துள் தெத்தே என்று வண்டு பாடும் தெந்தில்லை அம்பலத்துள் அத்தா உந்தன் ஆடல் காண அத்தா உந்தன் ஆடல் காண அணைவதும் என்று கொலோ அத்தா உந்தன் ஆடல் காண அணைவது என்று கொலோ அணைவது என்று கொலோ இனி அடுத்த பாடலில் பொன்னம்பலநாதனின் பெருமைகளை கூறுகிறார். சிவபெருமான் மானை ஒத்த இளமையும் மென்மையும் உள்ள பார்வையுடைய பெருமை பொருந்திய உமாதேவியுடன் வீற்றிருப்பவன், பசுவின் பால் முதலிய பஞ்சகவ்யம் அபிஷேகம் செய்து கொள்ளும் திருமுடியன், திருமுடி மேல் ஒப்பற்ற பிறைச்சந்திரன் அணிந்திருப்பவன், தேன் போலும் இனியவன், பால் போலும் சுவை உள்ளவன், தில்லைப்பதியில் செழிப்பான செம்பொன்னாலாகிய சிற்றம்பலத்துள் எழுந்தருளிய ஞான கொழுந்து, இத்தகைய இறைவனை வந்து தரிசிப்பது என்னாளோ என வேண்டுகிறார் கண்டராதித்தர். இமயமலை அரசன் இமவான் பெற்ற மகள் ஆகையால் உமையவள் மலைமகள் எனப்படுகிறாள். ஆவினு கருங்கலன் அரணஞ்சாடுதல் என்பது அப்பர் பெருமான் வாக்கு. அதுபோல பசுவின் பால், தயிர், நெய், பசுவின் நீர், பசுஞ்சாணம் என்னும் 5 பொருளையும் விதிப்படி கூட்டிய கவ்வியம் சிவனுக்கு அபிஷேகம் செய்யப்படும். தேன், நெய், பால், தயிர், தெங்கிளநீர், கரும்பின் தெளி ஆண் அஞ்சாடு முடியான் என்பது சம்பந்தர் தேவாரம். இதனையே ஆண் அஞ்சாடும் சென்னி என்கிறார் கண்டராதித்தர். இத்தகைய பெருமையுடைய இறைவனை கூடுவது என்று என அவர் ஏங்கும் பாடல் இது. மானை புரையும் மடமென் நோக்கி மாமலையாளோடும் மானை புரையும் மடமென் நோக்கி மாமலையாளோடும் ஆனஞ்சாடும் சென்னி மேல் ஆனஞ்சாடும் சென்னி மேல் ஓ அம்புலி சூடும் அரண் தேனைப்பாலை தில்லை மல்கி செம்பொனில் அம்பலத்து தேனைப்பாலை தில்லை மல்கு செம்பொனில் அம்பலத்து கோனை ஞான கொழுந்து தன்னை செம்பொனில் அம்பலத்து கோனை ஞான கொழுந்து தன்னை கூடுவது என்று கொலோ அம்பலத்து கோனை ஞான கொழுந்து தன்னை கூடுவது என்று கொலோ. இனி அடுத்த பாடலில் இறைவன் தன் மெய்யடியார்களுக்கு அருள் புரியும் திறத்தை கூறுகிறார்.
மகிழ்ச்சியுடன் இன்பம் அனுபவித்தற்குரிய தேவலோகத்தில் தோன்றிய கங்கையாகிய பெண்ணிடத்து அன்பு கொண்டவனே, தனக்கு அருள் செய்ய வேண்டி தில்லையம்பல திருமாயிலில் தவம் கிடக்கும் திருமாலுக்கு அருள் புரியாது தனது மெய்யடியார்களுக்கு அருள் புரியும் தெளிந்த அரிய அமிர்தம் போன்றவனே, தில்லைப்பதியில் பொன்னம்பலத்தில் காட்சியளிக்கும் மேலான ஜோதியனே, உன்னை நாயினை போன்ற இழிந்த அடியேன் தரிசித்து நிற்பது என்னாலோ என்கிறார். பகீரதனுக்காக பொங்கி வந்த கங்கை தன்னை தன் சடையில் ஏற்று கங்காதரன் ஆனான் சிவபெருமான். எனவே அவன் கங்கை நங்கை காதலன் எனப்பட்டான். தில்லை சிற்றம்பலத்து திருவாயில் முன்றிலில் கோவிந்த பெருமாள் எழுந்தருளியிருப்பதை நினைவு கூர்ந்து மால் முன்னே வரம் கிடத்தல் என்கிறார். மேலும் நடராஜ பெருமாள் தனது தூக்கிய திருவடியை காட்ட திருமால் அதனை தரிசித்து மற்றைய திருவடியையும் அடியவன் தரிசிக்க அருள் புரிக என்று தில்லையம்பல முன்றிலில் வரம் கிடந்தார் என்பதை திருக்கோவையார் மாற்று ஆங்கதும் காட்டிடென்று வரம் கிடந்தான் தில்லையம்பல முன்றிலும் மாயவனே என்று கூறும். இதனை நினைவு கூர்ந்து கண்டராதித்தர் இவ்வாறு கூறினார். இத்தகைய கங்கையின் காதலனை தெளிவார் அமுதை ஒளிவான் சுடரை போற்றுகிற பாடல் இது. களிவான் உலகிற் கங்கை நங்கை களிவான் உலகில் கங்கை நங்கை காதலனே அருள் என்று களிவான் உலகில் கங்கை நங்கை காதலனே அருள் என்று ஒளிமால் முன்னே ஒளிமால் முன்னே வரங்கிடக்க ஒளிமால் முன்னே வரங்கிடக்க உன்னடியார்களும் ஒளிமால் முன்னே வரங்கிடக்க உன்னடியார்க்கு அருளும் தெளிவாரமுதே தெளிவாரமுதே தில்லை மல்கு செம்பொனில் அம்பலத்துள் தெளிவாரமுதே தில்லை மல்கு செம்பொனில் அம்பலத்துள் ஒளிவான் சுடரே ஒளிவான் சுடரே உன்னை நாயேன் ஒளிவான் சுடரே உன்னை நாயேன் உருவதும் என்று போலோ ஒளிவான் சுடரே உன்னை நாயேன் உருவதும் என்று போலோ உருவதும் என்று போலோ ஒளிவான் சுடரே உன்னை நாயேன் ஒளிவான் சுடரே உன்னை நாயேன் உருவதும் என்று கோலோ. இனி அடுத்த பாடலில் பதஞ்சலி முனிவருக்கு அருள் புரிந்ததை எண்ணி உருகி நிற்கிறார் கண்டராதித்தர். உலகத்தார் எல்லோரும் வந்து வணங்கும்படி பதஞ்சலி முனிவருக்கு முன்னே மகிழ்ந்து நடனம் புரிந்தவரும் கச்சணிந்த உமாதேவியரை இடபாகத்திலே பெற்றவரும் பெருமை வாய்ந்த தில்லைவாழந்தனர்கள் வணங்க சிறப்புடனே திகழ்கின்ற தில்லைப்பதியில் பொன்னம்பலத்தே நடனமாடுகின்ற நீலகண்டனாகிய எமது கற்கண்டு போன்று இனியவரை கண்டு தரிசிப்பது என்னாலோ என இயங்குகிறார். அத்திரி முனிவருக்கும் அனசூயைக்கும் பிறந்த மகன்தான் பதஞ்சலி. இவர் ஆதிசேஷனின் அவதாரம். சிவபெருமானின் ஆனந்த நடனச் சிறப்பை திருமால் வாயிலாக அறிந்த ஆதிசேஷன் அத்திரு நடன தரிசனம் காண ஆவல் மிக்கவராய் சிவபெருமானை நோக்கி தவம் செய்தார். தவத்தைக் கண்டு மகிழ்ந்த சிவபெருமான் பதஞ்சலிக்கும் காட்சி தந்து, நீ அனசூயிடம் குழந்தையாக வளர்ந்து பின் தில்லை அடைந்து
அங்கு முன்பே நடன தரிசனம் காண தவம் செய்திருக்கும் வியாகரபாத முனிவருடன் சேர்ந்திருக்க நான் அப்போது ஆனந்த நடன தரிசனம் தருவேன் என்று அருளினார். அவ்வாறே பிறந்த பதஞ்சலி முனிவர் வியாகரபாத முனிவருடன் சேர்ந்து தில்லைக்கு வர அவருக்கு பொன்னம்பலத்தில் ஆனந்த நடன காட்சியை பரமன் அருளினான் என்பதை பதஞ்சலிக்கு ஆட்டுகந்தான் என்று கூறுகிறார். உமையம்மையை இடப்பாகத்தில் கொண்ட நடராஜ பெருமான் நமக்கு கற்கண்டு போன்று இனியவர், கனியினும் கட்டிப்பட்ட கரும்பினும் இனியன் என்பது அப்பர் வாக்கல்லவா. இத்தகைய ஞான வீரரை தரிசிப்பது எந்நாள் என ஏங்கி பாடும் பாடல் இது. பாரோர் முழுதும் வந்திரைஞ்ச, பாரோர் முழுதும் வந்திரைஞ்ச, பதஞ்சலி காட்டுகந்த, பாரோர் முழுதும் வந்திரைஞ்ச, பதஞ்சலி காட்டுகந்த, வாரார் முலையாள் மங்கை பொங்கல், வாரார் முலையாள் மங்கை பொங்கல், மாமரையோர் வணங்க, வாரார் முலையாள் மங்கை பொங்கல், மாமரையோர் வணங்க, சீரார் மல்கு தில்லை செம்பல், சீரார் மல்கு தில்லை செம்பல், அம்பலத்தாடுகின்ற, சீரார் மல்கு தில்லை செம்பல், அம்பலத்தாடுகின்ற, காரார் மிடற்றும், காரார் மிடற்றும் கண்டனாரை, காரார் மிடற்று எம் கண்டனாரை காண்பதும் என்று கோலோ, காரார் மிடற்று, காரார் மிடற்று கண்டனாரை காண்பதும் என்று கோலோ. இனி அடுத்த பாடலில் சிவபெருமான் இராவணனுக்கு அருளிய சிறப்பையும் திரிபுரம் எரித்த சிறப்பையும் குறிப்பாடுகிறார். இலை வடிவாயமைந்த ஒளியினை உடைய வேற்படையை தாங்கிய இலங்கை அரசனாகிய ராவணனது 20 தோள்களும் நெறிய கைலை மலையை தூக்கி இடித்த ராவணனுக்கு வாட்படையையும் நீண்ட ஆயுளையும் கொடுத்தருளியவர் சிவபெருமான். மேலும் மேருமலையாகிய வில்லால் முப்புறங்களை அழித்தற்கு அம்பை செலுத்துவதற்கு அவ்வில்லை ஏந்தியவரும் செம்பொன்னால் அமைந்த சிற்றம்பலத்துள் எழுந்தருளியுள்ள கலை மான்கன்றை ஏந்திய அழகிய திருக்கரத்தை உடையவருமாகிய பெருமானை அடியவன் தரிசிப்பது எந்நாள் என இயங்குகிறார் கண்டராதித்தர். இலங்கை மன்னனாகிய ராவணன் திக்விஜயம் செய்து கொண்டு குபேரனது புஷ்பக விமானத்தில் ஏறி ஆகாய வீதி வழியே செல்லும்போது கைலை மலைக்கு மேல் நேராக வர தேர் அசையாமல் நின்றுவிட்டது. உடனே ராவணன் தேரினின்றும் கீழே இறங்கி தேர் தடைப்பட்டதை அறிந்தான். உடனே இம்மலையை இடத்தை விட்டு எடுத்து எறிய வேண்டுமென எண்ணி கைலை மலையை பெயர்த்து தன் 20 தோள்களாலும் தூக்கி எறிய முயன்றான். அப்போது சிவபெருமான் தன் கால் பெருவருளால் ஊன்றிட ராவணன் மலையின் கீழ் அகப்பட்டு தோள்கள் நசுங்கி கதறினான். அப்போது வாகீச முனிவரால் வழிகாட்ட பெற்று இறைவனை நோக்கி சாமவேதம் பாடினான். சிவபெருமான் அவனுக்கு காட்சியளித்து அலறியவன் என்று பொருள்படும் ராவணன் என்ற பெயரையும் சந்திரகாசம் என்னும் வாழ்படையையும் 3 கோடி வாழ்நாளும் அளித்து அருளினார். இதனையே இளையார் கதிர்வேல் இலங்கை வேந்தன் 20 தோளும் இர மலை தானெடுத்த மற்றவர்க்கு வாளோடு நாள் கொடுத்தான் என்கிறார் கண்டராதித்தர். தாரகாட்சன், கமலாட்சன், வித்யுன்மாலி என்னும் 3 அசுரர்கள்
பிரம்மாவிடமிருந்து தங்கள் தவ வலிமையினால் முப்புரங்களை பெற்று சிவனாலன்றி வேறு எவராலும் அவை அழியாதனவாக விளங்கிடவும் வரம் பெற்றார்கள். அதனால் உலகிற்கு பல கொடுமைகளை செய்தனர். இதனால் வருந்திய தேவர்களும் முனிவர்களும் சிவபெருமானிடம் சென்று முறையிட்டனர். சிவபெருமான் பூமியை தேராகவும், சூரிய சந்திரங்களை சக்கரங்களாகவும், வேதங்களை 4 குதிரைகளாகவும், பிரம்மன் தேர் சாரதியாகவும், மேருமலையை வில்லாகவும், வாசுகியை நானாகவும், திருமாலை அம்பாகவும், அம்பின் நுனியாக அக்னியையும் கொண்டு திரிபுர அசுரர்களை அழிக்கப் புறப்பட்டார். எங்கள் எல்லோருடைய துணையுமின்றி சிவபெருமானால் திரிபுரத்தை அழிக்க இயலுமா என தேவர்கள் தன் மனத்தால் செருக்குற சிவபெருமான் ஒரு புன்முறுவல் பூக்க முப்புறங்களும் எரிந்து அழிந்தன. இந்த வரலாறு புறநானூறு, கலித்தொகை, சிலப்பதிகாரம் முதலிய நூல்களிலும் கூறப்படுகின்றன. திருவதிகை, திருவிற்கோலம், அச்சரப்பாக்கம் முதலிய தலங்கள் திரிபுர சம்ஹார வரலாற்றுடன் தொடர்புடையன. இதனையே சிலையால் புறம் 3 எய்த வில்லி என்கிறார் கண்டராதித்தர். தாருகாவன முனிவர்கள் ஆபிசாரம் செய்து சிவபெருமானை அழிக்க அனுப்பிய மானை, கையில் ஏந்திய பிரானை காண்பது என்றோ என ஏங்கி பாடல் இது. இளையார் கதிர்வேல் இலங்கை வேந்தன், இளையார் கதிர்வேல் இலங்கை வேந்தன், 20 தோளும் இளையார் கதிர்வேல் இலங்கை வேந்தன், 20 தோளும் மலைதான் எடுத்த மற்றவர்க்கு, மலைதான் எடுத்த மற்றவர்க்கு வாளோடு நாள் கொடுத்தான். மலைதான் எடுத்த மற்றவர்க்கு வாளோடு நாள் கொடுத்தார். சிலையால் புறம் என்று எய்தவில்லை, சிலையால் புறமும் எய்தவில்லை, சிலையால் புறமூன்று எய்தவில்லை. செம்பொனில் அம்பலத்து கலையார் மறிபுல், கலையார் மறிபுல் கையினானை, கலையார் மறிபுல் கையினானை காண்பதும் என்று குரு. கலையார் மறிபுல் கையினானை காண்பதும் என்று குரு. கலையார் மறிபுல் கையினானை காண்பதும் என்று குரு. கலையார் மறிபுல் கையினானை காண்பதும் என்று கொலோ, காண்பதும் என்று கொலோ. இதுவரை திருமுறை மலர்கள் எமது வானொலி களஞ்சிய தொடரின் 13ஆம் பகுதி கேட்டோம். எழுதியவர் பரமக்குடி மீ. ஸ்ரீனிவாசன். இப்பகுதியில் இடம்பெற்ற 9ஆம் திருமுறை பாடல்களை பாடியவர் காரைக்குடி TR நாராயண ஓதுவார். அமைப்பு சித்தூர் S. ஸ்ரீனிவாசன், D. சச்சிதானந்தன் ஆகியோர். இந்நிகழ்ச்சி மதுரை வானொலி களஞ்சிய திட்டத்தின் கீழ் அமைக்கப்பெற்றது.